ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் தர்ஷா சமையல். இன்றைக்கி வீட்லேயே சூப்பர் டேஸ்டியாக நட்டீஸ் சாக்லேட் தான் செய்ய போகிறோம். ஒவ்வொரு வாய் சாப்பிட்றப்பவும் சிக் சிக் சிக்னு ஆட்டிட்டு ஜெம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ஃபீலிங் கிடைக்கும். குழந்தைங்க இனிமேல் வெளியே சாக்லேட் வாங்கி தர சொன்னால் இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியான ஒரு நட்டி சாக்லேட் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களோட பர்த்டேக்கு கெட் டுகெதர் பார்ட்டிக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் தாங்க சூப்பர் மாம். இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இட்ஸ் தர்ஷா சமையல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் இதை நம்ம செஞ்சிடலாம். இந்த கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு பாதாம். இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நட்டீஸ் சாக்லேட்டுக்கு நம்ம என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை தான் பர்டிகுலராக நம்ம போடணும், இந்த அளவு தான் அப்படின்னு எதுவுமே இல்லை. நம்மக்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நம்ம தாராளமாக செஞ்சு தரலாம். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு வறுப்பட்டதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பம்கின் விதைகளை எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க. நம்ம வறுத்து 1-2 அரைக்கிறப்போ இன்னும் நமக்கு நல்ல க்ரன்ச்சியாக கிடைக்கும். கடித்து சாப்பிட்றப்போ குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்டுக்கு மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம ஓட்ஸை வறுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே ஆற விட்டுடலாம். அந்த சட்டியோட சூட்லேயே ஓட்ஸ் இன்னும் நல்லா வதங்கிடும், பச்சை வாசனை நமக்கு தெரியாது. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நாம் இன்றைக்கி சேர்த்துருக்க பொருட்களில் ப்ரோட்டீன், ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. உடலுக்கு ஒன்று ஒவ்வொரு விதத்தில் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இது கூட கொப்பரை தேங்காய் 1 கப் எடுத்திருக்கேன். தேங்காயை நல்லா திருவி வெயிலில் ஒரு 2 நாள் நல்லா ஆற விட்டாவே போதும். இந்த மாதிரி நமக்கு நல்ல கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக கிடச்சிரும். நம்ம டெசிகேட்டட் கோகோனட் மாதிரி தான் நம்ம வீட்லேயே செய்கிறது. இது இல்லை அப்படின்னா டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே திருவி சட்டியில் மிதமான சூட்டில் ஒரு 10-15 நிமிஷம் வறுத்து எடுத்தாவே போதும், நமக்கு டெசிகேட்டட் கோகோனட் கிடச்சிரும். டெசிகேட்டட் கோகோனட் இல்லை கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணுறப்போ நம்ம இந்த ரெசிபியை ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். பல்ஸ் மோடில் இந்த மாதிரி நல்லா குறைன்னு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 அத்திப்பழம் இந்த சைஸில் எடுத்திருக்கேன். அத்திப்பழத்தில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, இம்யூனிட்டி பூஸ்டரும் கூட. இது நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட ஒரு 7-8 டேட்ஸ் கொட்டையை நீக்கிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஸ்வீட்னஸ்க்கு நம்ம சேர்த்துருக்கிறது அத்திப்பழமும் டேட்ஸும் தான். இதே நம்ம பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு உருண்டை பிடிக்கிற வர அளவுக்கு நமக்கு பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இறுக்கி நம்ம உருண்டைகளாக பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக பிடிக்க வரணும், அப்போ தான் நம்ம ஸ்வீட் செய்ய முடியும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மோல்டு வீட்டில் இருந்ததுன்னா நம்ம அதில் 3/4 அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். 3/4 அளவுக்கு நம்ம இதை வச்சுட்டோம் அப்படின்னா மீதி நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா செட் ஆயிரும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கப் கேக் ஃபோல்டர் இருந்தது அப்படின்னா அதுலேயும் நாம் 3/4 அளவுக்கு நட்டீஸ் மிக்சரை மிக்ஸ் பண்ணி நல்லா டைட்டாக பேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றுறப்போ இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா செட் ஆயிரும். இந்த மாதிரி எல்லா நட்டீஸ் பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலில் இன்றைக்கி சாக்லேட்டை மெல்ட் பண்ணி தான் நம்ம இதுக்கு மேலே ஊற்ற போகிறோம். நான் இன்றைக்கி சிம்பிளாக டைரி மில்க் தான் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை சேர்த்து நம்ம உருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில்கி கன்சிஸ்டன்சியில் நமக்கு சாக்லேட் ரெடி ஆயிரும். ஒவ்வொரு மோல்டுக்கு மேலேயும் நம்ம இதை கொஞ்சம் ஊற்றி ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிடலாம். சாக்லேட்டை நட்ஸோடு மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கடித்து சாப்பிட்றப்போ நமக்கு மேலே சாக்லேட் கீழே நட்ஸ் அப்படின்னு இருக்கிறப்போ அந்த ஜெம்ஸ் கடித்து சாப்பிட்ற ஃபீலிங் கிடைக்கும். மோல்டில் சாக்லேட்டை ஊற்றின உடனே நாம் அதுக்கு மேலே ஒரு பம்கின் விதையை வச்சிடலாம். நான் இன்றைக்கி பம்கின் விதை வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி நட்ஸ் விருப்பமோ அதை நீங்கள் மேலே உடனே காயறதுக்கு முன்னாடி வச்சுட்டிங்க அப்படின்னா செட் ஆயிரும். இதே மாதிரி நம்ம கப் கேக்ஸ்லேயும் மேலே சாக்லேட்டை போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி என்ன நட்ஸ் இருக்கோ அதில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் என்னவோ அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கண்ணு ஒரு வாயின்ற மாதிரி ஒரு டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்ல க்ரன்ச்சியான நட்டீஸ் சாக்லேட் நமக்கு ரெடி ஆயிரும். மேலே நல்ல சாக்லேட்டியாக, கீழே க்ரன்ச்சியாக, சாஃப்டாக சூப்பரான ஒரு நட்டீஸ் சாக்லேட் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கனால ஆரோக்கியமான உணவும் கூட. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். ஃபைபர், ப்ரோட்டீன், அயன் கண்டென்ட் எல்லாமே நிறைய இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 1 பார் எடுத்துக்கிட்டாவே போதும். உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்ட்டிஸ் அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பர் டூப்பர் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய், டேக் கேர்.